நாம் தமிழருடைய எதிரியா திமுக தான் இருந்துச்சு ஆளுங்கட்சி அப்படிங்கிறனால. அவர் வந்து விஜய்க்கு எதிராகவே கம்பு சுத்திட்டு இருந்தார். நான் பலமுறை குறிப்பிட்டேன், இதன் மூலமா உங்களுக்கு இழப்பு தானே தவிர, ஏன்னா நாம் தமிழர் தான் திமுகவை எதிர்க்கும் அப்படிங்கிறது போய் நாம் தமிழருங்கிறது தாவேக்காவை எதிர்க்கும் அப்படின்னா உங்களுக்கு தான் ஒரு மதிப்பு கம்மி. நான் பலமுறை குறிப்பிட்டதான், ஸ்டாலின் எதுக்கு மோடி எதிர்க்கிறார்? தமிழ்நாட்டில் யாரால் அச்சம்? திமுகவை ஆட்டி பண்ணணும்னா ஆட்டி வைக்க முடியும், யாரும் அதிமுகவில் தான் ஆட்டி வைக்க முடியும். அதை விட்டுட்டு ரெண்டாவது கட்சி நிலையில் இருக்கக்கூடிய பாஜகவை ஏன் குறிப்பிடுறாரு? ஏன்னா பாஜக ஆல் இந்தியா கட்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்டர்நேஷனல் லீடர். அவர் மோடியை சேலஞ்ச் பண்ற மூலமா தன்னோட ஸ்டேச்சரை உயர்த்திக்க பார்க்கிறார். அப்ப சீமான் வந்து விஜயை வந்து குறி வைக்கிற மூலமா தன்னோட ஸ்டேச்சரை கீழே வச்சிருக்கிறார். ஸ்டாலினை குறி வச்சிருந்தாரு இன்னும் மேலே வந்து நிற்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே அந்த தெளிவு வந்து திரு விஜய்க்கு இருக்கு. அதனால தான் அவர் ஸ்டாலினை தவிர அவர் யாரையுமே பேச மாட்டார். அண்ட் டைவர்ட் ஆகாம இருக்கு ரொம்ப முக்கியம். ஆனா ஏடிஎம்கே டைவர்ட் ஆகுது, நாம் தமிழர் ரொம்ப டைவர்ட் ஆச்சு. இன்னைக்கு டிஎம்கேவை எதிர்க்கிறதுக்கு வல்லமை கொண்டது யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. டிஎம்கே ஆட்சி இருக்குது, டிஎம்கே ஆட்சி தொடரணுமா மாறணுமாங்கிறது கேள்வி. அப்போ வந்து மாறணும் அப்படின்னு சொல்லி தான் யாருக்கு அப்படிங்கிற கேள்வி. தொடருங்கிறதுக்கு டிஎம்கே இருக்கு, மாறணும் யாருக்கு? அந்த இடத்துல ரெண்டு பேர் போட்டியில் நிற்கிறாங்க பிரதானமா. அண்ணன் சீமான் மூணாவதா நிற்கிறார். அப்போ வந்து ஏடிஎம்கேவா தாவேக்காவாங்கிற இடத்துல தாவேக்கா தன்னை அழகா போர்ட்ரே பண்ணுது. நான் சொல்றது அவர்கள் வந்து சவால்னு சொல்லல, ஆனால் நான் தான் ஸ்டாலினை சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு அவர் அழகா போர்ட்ரே பண்ணிட்டு வர்றார். ஏடிஎம்கே என்டிஏ அந்த இடத்துல மிஸ் பண்ணுது. அவர்கள் வந்து இறங்கி அடிச்சு நான் வந்து டிஎம்கே என்னால் மட்டும் தான் காலி பண்ணணும், என்னைக்கு டிஎம்கே ஜெயிச்சிருக்கு, என்னைக்கா ரெண்டாவது முறை ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு அவங்க அந்த மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணி கொண்டு போறதை விட்டு போட்டு அவங்க வந்து விஜய் கூட மற்றவங்க கூட இந்த மாதிரி போய் வந்து நிற்கிறது வந்து அவர்கள் தான் பலவீனம். அந்த விஷயத்துல விஜய் ரொம்ப கரெக்டா மூவ் பண்றாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன் டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கே.